ஹாய் ஃபேன்ஸ் எல்லாம் காலை வணக்கங்க. இப்போ நிறைய போய்ட்டுருக்கு, சுகர் இருக்குது. ஓகே, இந்த சுகருக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க? ஒன்று டேப்லெட், ஒன்று இயற்கை வைத்தியம். ஓகே, டேப்லெட் என்பது ஹெவி டோஸுக்கு சாத்தியமானது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? காலையில் வெறும் வயிற்றில் வேப்பம் இலை இல்லை கொழுந்து, ஆவாரம் பூ இல்லை ஆவாரம் தலை. ஓகே, வாழைத்தண்டு இருந்தால் பச்சை வாழைத்தண்டு வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கும். அது ரவுண்டாக நறுக்கி அலசிட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வாழைத்தண்டை ஓகே மென்று இதோடு சேர்த்து மென்று சாறை மெனுகிட்டு 1 டம்ளர் 200 ml தண்ணீர் வெறும் வயிற்றில் குடித்துவிட்டு வாக்கிங் செல்லவும். நீர் ஃப்ரீயாக போகும்போது இந்த கழிவுகள்லாம் கொண்டுட்டு வரும். ஓகே, நம்ம உடம்புல சர்க்கரையை குறைத்து கொண்டு வரும். நீர் தூய்மையாக வரும். அடசல்கள் இருந்தால் இந்த வாழைத்தண்டு எடுத்துவிடும். வாழை கொழுந்து, வாழை இலை, வாழைத்தண்டு ஓகே இது எல்லாம் இருந்ததுன்னா காலையில் வெறும் வயிற்றில் மென்று இல்லை சாறை எடுத்து குடித்து விட்டு இல்லை மிக்சியில் கூட அடிச்சிருங்க. ஏன்னா மிக்சியில் அடித்தோம்னா நிறைய நம்ம அடிக்கணும். இல்லைன்னா நிறைய அடித்து பிழிஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை 50 ml சாப்பிட்டா போதும். சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு நடங்க. ஓகே, சுகர் எங்கேன்னு ஓடிடும். இதை பண்ணி பாருங்கள். சுகர் அதிகமாக உள்ளவங்க மாத்திரையை குறைங்கள். இயற்கை வைத்தியத்தை கடைபிடிங்கள். கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் வாழ்கிறதுக்கு தயாராக உள்ளோம். ஓகே.